நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு காட்சி அரங்கேறி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லை, ஈரான் துறைமுக நகரத்தில் தாக்குதல் யார் நடத்தினா அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். இஸ்ரேலா, அமெரிக்காவா, இல்லை வேற யாருமா? என்ன நடந்திருக்கு? துறைமுகம் நகரமா? அது எங்க இருக்கு? என்ன ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம் வேற சொல்றாங்களே, அப்படி எந்த நகரம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். தங்கமே செயற்கையாக சீனா சாகசம் பண்ணியிருக்காங்க. தங்கத்தினுடைய ரேட்டு அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனா செய்திருக்கக்கூடிய சாகசம் தங்கத்தை வச்சு ஒரு அசாத்தியமான சாதனை. உங்கள் வீட்டுக்கு தேவையான செய்தி தான், டீட்டெயில்டாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. முதுமையான ட்ரம்பை பார்த்துருப்பீங்க, இளமையான ட்ரம்பை பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க, ட்ரம்ப் இவ்வளோ அழகா இருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்ட கேள்வி. அப்ப ட்ரம்ப் ஒரு பெரிய பிசினஸ்மேன். காசாவை பற்றி கேட்கல, ஈரானை பத்தி கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேள்வி? கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வியான்னு கேட்டால், அவருடைய இளமை காலத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வியை கேட்டிருக்காங்க. 1972 அமெரிக்காவுக்கு ஈரானை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ஆனால் 79 வரைக்கும் அதை அமெரிக்கா செய்யாமலே விட்டது பெரிய தப்பு. அதனால தான் அங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஒன்று உருவாயிடுச்சு. 72வது வருடமே, 1972வது வருடமே ஈரானை அமெரிக்கா கைப்பற்றி இருக்க வேண்டும், நமக்கு தேவையான ஆயில் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத அப்போவே சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அப்போது இன்னைக்கு தேதிக்கு ட்ரம்ப் ஆயில் அண்ட் கோ அப்படிங்கிற நிறுவனத்தை அவர் ஈரானில் நிறுவனம்னு நினைக்கிறதுல எந்த விதமான அவருடைய மூளைக்குள்ள பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது அவர் அமெரிக்காவினுடைய குடிமகனாக இருக்கிறது தான். அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் எல்லாருமே அப்படித்தான் யோசிப்பாங்க. அந்த பிரசிடெண்ட்டை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அமெரிக்காவில் இப்படித்தான் யோசிப்பாங்க. அது அவங்களோட எப்படி சொல்கிறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சரி, சீனாவினுடைய ஆய்வகங்கள் செயற்கையாக தங்கம் மற்றும் வெள்ளியை உருவாக்கி உள்ளதாக ஒரு சரிபார்க்கப்படாத செய்திகள் ஒன்று கிடச்சிது. ஆனால் இதை ஏன் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன்னா, ஃபெட்ரல் பேங்க் இங்கே அமெரிக்காவினுடைய ஃபெட்ரல் பேங்க்ல புதிதாக ஒரு சேர்மன் ஒருத்தரை ட்ரம்ப் நியமிக்க போகிறாரு. அது காரணம் என்னென்னா, வட்டி வீதத்தை குறைச்சாங்கன்னா டீடாலரைசேஷன் அப்படிங்கிற பஞ்சாயத்து இருக்காது, கோல்டில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது தான் ஒரு செய்தி பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறைஞ்சு போயிடும். எப்போ சீனா கிட்ட இந்த மாதிரி ஒரு செயற்கையாகவே தங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கத்தை உருக்கி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இயற்கையாக தங்க நகைகள் செய்வதற்கான வாய்ப்பு, தங்க கட்டிகள் செய்வதற்கான வாய்ப்பு, அதை மாடிஃபை பண்ணுவோம், உலோகம், மற்ற உலோகம், செம்புலாம் கலந்து இல்லையா. அப்போது சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த செயற்கையான தங்கத்தால் 50% வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மார்க்கெட் படுத்துருங்கிறாங்க. யார் வேணாலும் தங்கத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சீனா கொண்டு வந்தாங்கன்னா தங்கத்தினுடைய மார்க்கெட்டே டவுன் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. தங்கத்தினுடைய விலையும் 50% அளவுக்கு குறைஞ்சிருங்கிறாங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆனால் வரலாற்றிலேயே இப்படி ஒரு பெரிய பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சியாகவும் அது பார்க்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. சரி, இப்போது ஒரு சீன தங்க வர்த்தகத்தினுடைய தளத்தில் $19 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை அவங்க முடக்கியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களால் இப்போது தங்களோட நிதியை திரும்ப பெற முடியல அப்படின்னு தவிக்கிறாங்க. நீங்கள்
டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதுக்குள்ள போனா எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இதன் மூலியமா புரிஞ்சுக்கலாம். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஏமாத்தி இருக்காரு, ஆனா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செயற்கை தங்கத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா? சரி, இப்போ மிக முக்கியமான டாபிக் உள்ள நம்ம என்ட்ராக போறோம். இந்த காட்சி பாருங்க. இது பைப்லைன் இல்லாத ஒரு இடம், ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எல்லா மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பேச போறோம். கட்டடங்களுக்குள்ள ஏதோ சேதாரம் ஏற்பட்டிருக்கே, அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்குல்ல? இல்லை, நான் இஸ்ரேல் தான் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்கல்ல. என்ன நடந்ததுக்குங்கிறத சொல்லிடுறேன். டெஹ்ரான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பரந்த் அப்படிங்கிற நகர், இது ஒரு துறைமுக நகரம். ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது உண்மை. ஆரம்ப கட்ட தகவலின்படி ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஈரானிய அதிகாரியினுடைய குடியிருப்பு மீது நடந்த தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. அது வெடிச்சு சிதறிடுச்சு, அதுக்கு உள்ள இருந்தவர் இறந்தே போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வேற பரப்பப்பட்டுச்சு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. எம் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு எந்த ஒரு பிராந்திய நாட்டின் மண் பயன்படுத்தப்பட்டாலும் நாங்கள் அதன் வானத்தையும் நிலத்தையும் நெருப்பால் மூடி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் இந்த டயத்தில் விடுத்தாங்க. பேரலா அந்த செய்தி. சரியா? இப்போ அந்த இடம் வெடிச்ச காட்சியை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்ததா அது வெடிச்சிச்சுல, எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒரு விஷயம் நகர்ந்து வருது. அது என்னது? மிசைல் தான். அது நகர்ந்து எந்த இடத்த அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ அட்டாக் பண்ணப்பட்ட இடம் அப்படிங்கிறது இந்த இடம். இந்த பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கா? இந்த இடம் நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்துச்சுல வேகத்தில், அது இந்த இடத்துல அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. சரி, ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC அந்த கட்டடம் இருக்குல்ல, அந்த கட்டடத்தின் மீது நடந்த தாக்குதல் இருக்குல்ல, அதுல ஈரானுடைய கடற்படை தளபதி படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று பரவுது. அது உண்மை கிடையாது, அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. பட் அந்த தாக்குதல் உண்மைதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஈரானிய துறைமுக நகரமான பிரான்சினுடைய 24 சேனல் கூட அதை சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோஷன் ரிப்போர்ட்டட் அட் ஈரான்ஸ் சதர்ன் போர்ட் ஆஃப் பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. காஸ் நியூ அன்கிளியர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பதிவு செய்யறாங்க. ஈரானிய துறைமுக நகரமா இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ்ல இருக்கக்கூடிய 8 மாடி கட்டடத்துல தான் அந்த வெடிப்பு சத்தம் கேட்டுச்சு. பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அப்படிங்கிறது ஹார்மோஸ் நீரணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அது பக்கத்திலேயே இருக்கு. ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஒரு முக்கிய நீர்வழி தளம் தான் அது. இது உலகினுடைய கடல் வழி எண்ணெய் போக்குவரத்துல 5 1 பங்கை கையாளக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்துல தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. என்னப்பா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இது யார் செஞ்சா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கே. சரி, ஈரானுடைய ஹார்மோஸ் நீரிணையை தடுக்கக்கூடும் யாரு? இப்போ இந்த காரணத்தை வச்சு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று உருவாயிடுச்சுன்னு ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூட முடியும். அதற்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கு அது அச்சுறுத்தலாகவும் அமையும். $2 டிரில்லியன் மதிப்புள்ள வளைகுடா எண்ணெய் இப்போ ஆபத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் கூட ரேட் அதிகமாகும். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத நம்ம நிப்பாட்டிட்டோம். வெனிசுலாவினுடைய ஆயிலை உங்களுக்கு வேகமா கொடுத்துடுறோம் அப்படின்னு இந்தியாவை சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள இங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா சாதாரண எண்ணெய் மட்டும் கிடையாது, பொருட்கள் விநியோகமே தடைப்பட்டு போயிடும். நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய பேம்பர்ஸ்ல இருந்து, விளையாட்டு சாமான்ல இருந்து, பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், ஏன் கார் முதற்கொண்டு இந்த நீரிணையை மூடினாங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. காரணம் என்னன்னா 12 நாள் போர் நடந்துச்சுல ஜூன் மாதம். அப்போ எலான் மஸ்கினுடைய கார் கம்பெனி ஜெர்மனியில் உற்பத்தியவே நிப்பாட்டினாங்க. அந்த அளவிற்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடினா ஏற்படும். இப்போ அதுக்கு வழி போடக்கூடிய வகையில் ஈரானே இந்த சம்பவத்தை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கட்டடம் இருந்துச்சுல்ல, அந்த கட்டடம் பார்த்தீங்கல்ல, அதில் இடிஞ்சு போன ஒரு பகுதி. ரைட்டா? இப்போ அந்த காட்சியை அவங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ இந்த இடிஞ்சு போயிருக்குல்ல கட்டடம், அந்த கட்டடத்தை ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது
இஸ்ரேல் ஒழிக அப்படிங்கிற வார்த்தை எழுதி வச்சிருந்தாங்க. நீங்கள் இந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஷாக்கல் ஒழிக அப்படிங்கிற வார்த்தையும் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போது நீங்கள் இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா அது ஒத்து வராது. சரி, இன்று ஈரான் நேரப்படி மதியம் 2லிருந்து 3 மணிக்குள்ள அக்வாஸ், அபாடான், கோர்ரம், ஷாக்கர், பந்தரபாஸ், காஷர் சரீன் ஆகிய நகரங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததா? ஒரு நகரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ரிப்போர்ட் ஃபைலாக இருக்கிறது 1 2 3 4 5 மொத்தம் 5 இடத்துல அட்டாக் நடந்ததா செய்தி வெளியாகுது. சரியா? இது வெறும் எரிவாயு கசிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இடத்துல பைப்லைனே இல்லை. பார்க்கும்போது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அரசு ஊடகங்கள் இப்ப செய்திகளை வெளியிடுது மக்கள்கிட்ட. பந்தரபாசில் ஏற்பட்ட அதிர்வலையால ஒரு காரு 2 தெருக்களுக்கு அப்பால தூக்கி வீசப்பட்டது அப்படின்னு செய்தி அங்கிருந்து அதை நேரா பார்த்தவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த கட்டடத்துல எரிவாயு இணைப்பு கூட இல்லை. அப்புறம் எப்படி வாயு கசிவுன்னு ரிப்போர்ட் சொல்லுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஃப்ளைட்டு காட்சி பார்த்தாச்சு. சரியா? கட்டடம் இடிஞ்சிருக்கு. ஒரு அதிகாரி இறந்து போயிட்டாரு. அவர் மேலே தான் டார்கெட் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கங்கிற செய்தி. இஸ்ரேலா, அமெரிக்காவா, ஈரானா, இல்லை வேற யாரு இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் முதல் அட்டாக் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.